புது வருடத்துக்கு காலடி எடுத்து வைக்க போகிறோம். புது வருடத்திலே போகின்ற பொழுது ஒரு புதிய இதயத்தோடு போக வேண்டும் என்பதைத்தான் பல மாதங்கள் இந்த தேவ செய்தியினூடாக தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், அதாவது தேவனுடைய மக்கள், உலக மக்கள் என்று இரண்டு மக்கள் இருக்கிறார்கள். உலக மக்கள் என்று சொல்லுகிறவர்கள் யார்? அவர்களும் தேவன் படைத்தவர்கள் தான், ஆனால் தேவனை அறியாதவர்கள். தேவ மக்கள் என்று சொல்லுகிறவர்கள் யார்? அவர்கள் தேவனை அறிந்தவர்கள். இந்த இரு சாராருக்குமே தேவன் நம்முடைய தேவன் தான். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்து வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் ஒரே தேவன் தான். அது பரலோகத்தின் தேவன். இந்த வானத்தையும் பூமியும் சர்வ அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலனம் செய்பவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். இன்றைக்கு வெள்ள அனர்த்தங்களின் ஊடாக இலங்கை தேசம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தேசம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் சர்வதேசத்திலே பலவிதமான பாதிப்புகள் உண்டு. இலங்கை மட்டுமல்ல, இந்தியா பாதிக்கப்பட்டது, இந்தோனேசியா பாதிக்கப்பட்டது, பிலிப்பைன்ஸ் பாதிக்கப்பட்டது, பாகிஸ்தான் பாதிக்கப்பட்டது, இப்படி அநேக இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இனிமேலும் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எல்லாருக்கும் விருப்பம் இனிமேல் இப்படி வரக்கூடாது என்பதாக. இனிமேல் இப்படிப்பட்ட அனர்த்தங்கள் இலங்கையிலேயோ சர்வதேசத்திலேயோ வரக்கூடாது என்பதாக எல்லாருடைய மனிதனுடைய விருப்பமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, மனிதனுடைய விருப்பம் தேவனுடைய விருப்பம் அல்ல. தேவனுடைய விருப்பம் மனிதனுடைய விருப்பம் அல்ல. என்றால் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனை மனிதன் பக்கமாய் திருப்புவது அது சாத்தியப்படாது. ஆனால் மனிதன் தேவனுடைய பக்கமாய் திரும்புகின்ற பொழுதுதானே அவர் நமக்கு இரக்கத்தையும் கிருபையும் தருவார். எனவே பிரியமானவர்களே, இந்த அனர்த்தத்தை குறித்து அநேக கேள்விகள் இருக்கின்றது. உண்மையாகவே கவலைக்குரிய விஷயம்தான் மண்ணில் புதைந்து போனவர்கள், காணாமல் போனவர்கள், வெள்ளத்தால் அடிபட்டு மரித்து போனவர்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் எதை குறித்து கவலைப்படுகிறோம்? எதை குறித்து நாம் சிந்திக்கிறோம்? உண்மையாகவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கொடுப்பதோ, உடை கொடுப்பதோ, அவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்வதோ அது மனிதனுடைய நேயமாயிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த வேதாகமம் இது தேவனுடைய ஊடகமாயிருக்கிறது. இதை குறித்து நான் கடந்த நாட்களை பார்த்தோம். உலக ஊடகத்தை விட பரிசுத்த வேதாகம் கடவுளுடைய ஊடகம். அது எல்லாவற்றையும் பதிவு செய்து வைத்திருக்கிறது. பல ஆயிரங்களுக்கு முன்பு பின்பு சமகாலத்திலே நடக்கின்றது எல்லாவற்றையும் குறித்து தேவனுடைய கடவுளுடைய ஊடகமாகிய பரிசுத்த வேதாகமும் எழுதியிருக்கிறது. சரி, ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த புயல் வந்தது, கன மழை பெய்தது, இன்னும் எர்த்குயிக் பூமி நிலநடுக்கம் உண்டானது, இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் இருக்கிறது. இப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்திலே நடைபெற்று வருகிறது. ஒன்றை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்ப இந்த புயல் வந்தது என்று சொல்லுகிறார்கள். இத்தனை மைல் வேகத்தில் வருகிறது, இங்கே இருந்து அந்த கடலை கடக்கின்றது, இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, அதை தடுக்க இந்த உலகத்திலே ஒரு ஆற்றல் உண்டா? இந்த கனமழையை தடுப்பதற்கு
தடுப்பதற்கு ஒரு ஆற்றல் உண்டா? யாருக்கு உண்டு? எந்த விஞ்ஞானிக்கு உண்டு? எந்த தலைவருக்கு உண்டு? புயல் வருகிறது என்று அறிவிக்கிறார்கள், பரவாயில்ல. ஆனால் அந்த புயலை தடுப்பதற்கு, இந்த பேரழிவை தடுப்பதற்கு எந்த மனித சக்தியோ அல்லது எந்த விஞ்ஞான சக்தியோ அல்லது எந்த அறிவியல் சக்தியோ தடுக்க முடிகிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அது எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. அப்படி என்றால் இயற்கை தேவனுடைய கையில இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 24வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 24:1. தேங்க்யூ ஜீசஸ். சங்கீதம் 24 நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. ஓகே, என்ன சொல்லப்படுகிறது? உலகமும் அதன் நிறைவும் அதன் குடிகளும் கர்த்தருடையவர்கள். கவனிச்சீங்களா? ரைட். சரி, இப்படி இருக்கின்ற பொழுது இது கர்த்தருடைய உலகம். ஆனால் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் தன்னுடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறான். ரைட். இப்பொழுது நீங்கள் கவனியுங்கள், ஏன் இந்த மனித குலத்துக்கு இப்படி சம்பவிக்கிறது? எதனால இப்படி சம்பவிக்கிறது? வாசிக்கலாம். சங்கீதம் 14:1. சங்கீதம் 14:1 வாசியுங்கள். சங்கீதம் 14:1. தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. ரைட். 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். கவனிக்கிறீங்களா? 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை. அப்ப இந்த உலகத்திலே அவர் பார்க்கின்ற பொழுது அவர் பார்க்கிறார், தேவன் பார்க்கிறார். பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சாரார் இருக்கிறார்கள். தேவன் இல்லை, கடவுள் இல்லை, அப்படி, அதாவது உண்மையான கடவுளை கண்டுபிடிக்க முடியவில்லை, காண முடியவில்லை, உண்மையான கடவுளை பின்பற்றுவதில்லை. அவரவர் தங்களுடைய விருப்பத்துக்கேற்ப, தங்களுடைய குலத்துக்கேற்ப, தங்களுடைய சாதிக்கேற்ப, தங்களுடைய மொழிக்கேற்ப ஒவ்வொரு கடவுளை தெரிந்து கொண்டு, ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு கடவுள், ஒவ்வொரு சாதிக்கு ஒரு கடவுள், ஒவ்வொரு இனத்துக்கு ஒரு கடவுள், இப்படி பிரித்து கொண்டு இதிலே அடிப்படைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்துக்கள், இந்தியாவிலே பார்த்தால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன? RSS BJP என்கிற இந்திய ஆட்சி காலத்திலே பார்க்கின்ற பொழுது கிறிஸ்தவர்கள் அங்கே கண்டிக்கப்படுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள். இப்ப சமீபத்தில் சென்னையில ஒரு பெரிய ஒரு தேவாலயம், அந்த தேவாலயத்துக்கு எதிராக சர்ச்சுக்கு விரோதமாக ஒரு பெண்மணி வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கிலே உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது, அந்த சர்ச்சை நீங்க இடித்து விடுங்கள் என்று. இப்ப அரசாங்கம் அந்த சர்ச்சை இடிப்பதற்காக முனைப்பு காட்டி வருகிறார்கள். அந்த திருச்சபை மக்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இப்பொழுது கவனியுங்கள், அநேக இந்து கோயில்கள் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கு. ரோட்டை அடைத்து மறைத்து ரோட்டிலே கோயில்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அவைகளெல்லாம் இடிக்க சொல்லவில்லை, மாறாக இந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை இடிக்க சொல்லி அரசாங்கமும் மற்றும் உயர் நீதிமன்றமும் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. அப்படி என்றால் இந்தியாவிலே ஒரு பெரிய கொள்கை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இது இந்து தேசம், இது இந்தியா இந்து தேசம், இந்துக்களுக்கு மட்டும் சொந்தம், முஸ்லிம்களோ அல்லது கிறிஸ்தவர்களுக்கோ இங்கே இடமில்லை என்கின்ற ஒரு கொள்கை பரவலாக இந்தியாவிலே இடம்பெற்று வருகிறது. இதுபோல சவுதி அரேபியா அல்லது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி
அதாவது முஸ்லிம் கண்ட்ரிஸ் எடுத்துக்கொண்டால் இது முஸ்லிம் தேசம், இதுல மற்ற இந்துக்களுக்கோ அல்லது கிறிஸ்தவர்களுக்கோ இங்கே இடமில்லை என்ற ஒரு போக்கு அங்கே காணப்படுகிறது. அதைத் தொடர்ந்து நாம் இலங்கை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான மக்கள், இலங்கையில வாழ்கின்ற பெரும்பாலான மக்கள் எல்லாரும், குறிப்பாக இந்த பௌத்த மத குருவானவர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள், இது பௌத்த தேசம், இது சிங்கள தேசம், இங்கே தமிழர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ பெரிய இடம் கொடுக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் கடித்து பற்றிட்டு கொண்டு மனித குலமாகிய மனிதனுக்குள்ளே ஒரு அன்பில்லை, ஒரே தேவனை பின்பற்றுவதில்லை, உண்மையான தேவனை கண்டுகொள்வதும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் தேசங்களுக்கு காணப்படுகிறது. இப்பொழுது இவ்வளவு அனர்த்தம் பிரச்சனைகள் எல்லா இடமும் இது இருந்தது. ஆனா எல்லா இடமும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி நீங்கள் பார்க்கும்போது எதற்காக இது நடக்கிறது என்று கடவுளுடைய ஊடகம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? இவருடைய பாவங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் இது நடக்கிறது. பாவம் அக்கிரமங்கள் நிமித்தம் இது நடக்கிறது. அப்படி என்றால் இதற்கு ஒரே ஒரு வழி என்ன என்றால், ஒரு வழி இருக்கிறது. இதை தடுப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி என்றால், மனம் திரும்புதலே அதற்கான வழி. மனம் திரும்புதல் இல்லாமல் எந்த வழியிலும் இதை தடுக்க முடியாது. டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்க கவனிக்க வேண்டியது, ஆமென், மனம் திரும்புதலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ரைட், ஒன்று. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். சரி, இப்ப கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களுடைய கொள்கைதான் என்ன, அல்லது கிறிஸ்தவர் என்று சொல்லுகிறவருடைய எண்ணங்கள் விருப்பங்கள் தான் என்ன? அவர்கள் முழுமையாய் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறார்களா என்றால் அதுவும் கிடையாது. கடந்த நாட்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அதுலேயும் பொய் தீர்க்க தரிசிகள், கள்ள போதகர்கள், கிறிஸ்துவினுடைய வேஷத்தை தரித்து கொண்டு அப்போஸ்தலர் என்று சொல்லி அல்லது தங்களை தேவனுடைய ஊழியக்காரர்கள் கிறிஸ்தவர்கள், அவர்கள் ஒரு பக்கத்திலே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். கவனிங்கள், இதன் மத்தியில தேவனுடைய பார்வை என்ன? தேவன் பார்க்கின்ற பார்வை என்ன? இதைத்தான் நாம் வாசித்தோம். எங்க 14வது சங்கீதம் 2வது வசனம் வாசியுங்கள். 14:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை கண்ணோக்கினார். ரைட். இப்ப பொதுவாக நாம் பார்த்தோம் 24:1 சங்கீதம் 24:1 உலகமும் அதன் கொடிகளும் எல்லாம் தேவனுடையது. ஆனால் இப்பொழுது 14:2 சங்கீதத்துல பார்க்கிறோம், இப்ப இவ்வளவு பேருக்குள்ளேயும் தேவனுடைய கண்ணோட்டம், தேவனுடைய பார்வை அங்கே இருக்கிறது. என்ன அவருடைய பார்வை, என்ன அவர் எதிர்பார்க்கிறார் என்ற எதிர்பார்ப்பை இப்பொழுது எங்களுடைய அன்பு சகோதரன் அவர்கள் வாசித்ததை நீங்கள் கவனித்தீர்கள் இல்லையா? என்ன சொல்லப்படுகிறது? தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து தேவன் மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று பார்க்கிறோம். ரைட். இப்படி அவர் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது நானும் நீங்களும் அல்லது இந்த அகில உலகத்தில் இருக்க மக்களும் உணர்வோடு உண்மையோடு தேவனை தேடுகிறார்களா என்று அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இப்படி தேடிக்கொண்டு இருக்கின்ற பொழுது இப்ப அவர் தம்முடைய மக்களுக்கு சொல்லுகிற செய்தி என்ன இருக்கட்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், 3 கேட்டகரி மக்கள் இருக்கிறார்கள். 3 கேட்டகரி மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று தேவனை அறிந்தவர்கள், தேவனை அறியாதவர்கள், தேவனுக்கு துரோகம் செய்தவர்கள். பொதுவா எல்லாரையும் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை அறிகின்ற அறிவு தேவை என்று அவர் எதிர்பார்க்கிறார். சரி, எதற்காக அவரை அறிய வேண்டும்? இப்ப தேவன் எதற்காக மனிதர்கள் தன்னை அறிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்றால், இப்பொழுது வாசிப்போம். யோவான் 17:3. யோவான் 17:3. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும்
நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். அப்ப அங்க பார்த்தோம், உணர்வுள்ளவன், தேவனை தேடுகின்ற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க மனுபுத்திரை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப எதுக்கு அவர் பார்க்கிறார்? இங்கே யோவான் 17:3 வாசிக்கிறோம், எதற்கு அவரை அறிகின்ற அறிவு தேவையா இருக்கிறது? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஓகே, நித்திய ஜீவன் கொடுப்பதற்குத்தான் தேவனை நீங்கள் அறிய வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவன் தேவையில்லை. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவம் எப்படி போதிக்கிறது? இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்தால் நீங்கள் பசியா இருக்க தேவையில்லை, உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கு கண்ணீர் வடிக்க தேவையில்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்க வாருங்கள் என்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து சுவிசேஷம் என்ற போர்வையில ஜனங்களுக்கு தவறான சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறோம். கவனிங்கள். இப்ப உங்களுக்கு எப்படி விளங்குதோ எனக்கு தெரியாது. தேவனுடைய நோக்கம் என்ன? அவருடைய விருப்பம் என்ன? எதற்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்? அந்த நோக்கம் என்ன? உணவு கொடுக்கவோ, உடை கொடுக்கவோ, அல்லது ஏதாவது இந்த பொருள் தேவைகளை கொடுக்கவோ அவர் வரவில்லை. அது ஏற்கனவே மனிதர்கள் மத்தியிலே இருக்கிறது. ஏற்கனவே அவர் படைத்திருக்கிறார். ஆகாரம், மழையை வருஷிக்க பண்ணி, சூரியனை உதிக்க பண்ணி, அவர் நல்லோர் மேலும் பொல்லோர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் நீதி உள்ளவர் மேலும் ஆல்ரெடியாக அவர் எல்லாம் மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் இங்கே இருக்கிறது. அதை மனிதன் தன்னுடைய பிரயாசத்தின்படி அவன் அதை பிரயாசப்பட்டு சாப்பிடலாம், உடுத்தலாம், வீடு கட்டலாம், காரியங்கள் செய்யலாம். அது உலகத்துக்குரிய காரியம். ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன, தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை இன்றைக்கு உலக மக்கள் அறிந்து கொள்ளாவிட்டாலும் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நோக்கம் என்ன? ஏன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார்? மறுபடியும் நான் வாசிக்கிறேன், ஏன்னா அது திரும்ப திரும்ப வார்த்தையை பார்ப்பதனால் எந்த விதமான நஷ்டமோ லட்சக்கணக்கான நஷ்டங்களோ ஏற்பட போறதில்லை. இப்ப யோவான் 17:3 வாசித்தோம். என்ன வாசித்தோம்? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ரைட். அங்க நித்திய ஜீவன் என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கு இணையாக யோவான் 3:16 வாசியுங்கள். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்பொழுது கவனத்தில் கொள்ளுங்கள், அங்கேயும் நித்திய ஜீவன் தருவதற்காக கிறிஸ்துவை அனுப்பினார், சாப்பாடு தருவதற்காக அல்ல. ஆனால் தேவன் 5 அப்பத்தையும் இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பல ஆயிரங்களுக்கு போஷி கொடுத்தார். அந்த வேளையில ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்தார்கள்? இவரை நாம் ராஜாவாக்கி விடுவோம், அவன் நாம் உழைக்க தேவையில்லை, விதைக்க தேவையில்லை, அறுவடை செய்ய தேவையில்லை, சுமார் கொஞ்சம் இருந்தால் போதும், அவர் என்ன செய்வார்? அதை ஆசீர்வதித்து கொடுப்பார், அதை நாம் சும்மா சாப்பிட்டு கொண்டு அவருடைய போதனையை கேட்டுக்கொண்டு பேசாம இருக்கலாம் என்கின்ற ஒரு ஃபீலிங்ல மக்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். ஆனால் இயேசு அவருடைய ஃபீலிங் அறிந்து அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார். அவருடைய எண்ணங்களுக்கான ஒரு சரியான பதிலடி கொடுக்கிறார். நீங்கள் வாசிக்கலாம், யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்கள். யோவான் 6:25. Thank you, Jesus. கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். ஓகே, இப்பொழுது கடலின் அக்கறைக்கு இயேசுவை தேடி கொண்டு போன ஒரு குரூப் ஒன்று இருக்கு. இப்ப இவர்கள் எதற்கு தேடினார்கள் என்றால், நான் சொல்லுகிறேன், அதுல மேலே வசனங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் வாசிக்க முடியாது. இப்பொழுது அதை நான் சம்பவமாய் சொல்லுகிறேன். வனாந்தரமான இடத்திலே ஆண்டவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பல ஆயிரங்களுக்கு போஷிக்க கொடுத்தார். 3 நாள் அந்த மீட்டிங் நடந்தது. அதுக்கு பின்பு ஜனங்கள் போய்விட்டார்கள், இயேசுவும் போய்விட்டார். இப்ப இயேசு எங்க போனார்?
கடலுக்கு அக்கறையிலே, அதாவது அந்த மீட்டிங் நடந்த இடத்துல இருந்து கடலுக்கு அக்கறைக்கு போய்விட்டார். இப்ப ஒரு குரூப் என்ன செய்து, இந்த மீட்டிங் நடந்து அப்பம் பரிமாறப்பட்ட இடத்துல திருப்பி வருகிறார்கள். வந்தால் அங்க இயேசு இல்ல. உடனே அவர்கள் விசாரிக்கிறார்கள், இயேசு எங்கே போனார்? அப்பொழுது சொல்லப்படுகிற அவர் கடலுக்கு அக்கறையிலே போய்விட்டார். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவை தேடிக்கொண்டு இவர்கள் ஒரு படகை ஆயத்தப்படுத்திக் கொண்டு கடலுக்கு அக்கறையிலே போய் இயேசுவை கண்டுபிடித்து விட்டார்கள். இப்ப அதைத்தான் 25வது வசனத்திலே வாசிக்கிறோம். ரவி, நீர் எப்பொழுது இந்த இடத்துக்கு வந்தீர்? சரி, அதை வாசிங்கள் பிரதர், திரும்ப வாசிங்கள், திரும்ப வாசிங்கள். கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரவி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இப்ப இயேசு இடத்துல இந்த கேள்வியை வைக்கிறார்கள். இயேசுக்கு இயேசு எப்படிப்பட்ட ஆன்சர் கொடுக்கிறார்? வாசிங்கள், அடுத்த வசனத்தை வாசிங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இவர்கள் கிறிஸ்துவை எதற்கு பின்பற்றுகிறார்கள்? எதற்காக தேடுகிறார்கள்? நீங்கள் அண்மையில் படி சொல்லுங்க. அப்பம் சாப்பிட, சோறு சாப்பிட. இப்ப உங்களுக்கு புரிகிறதா? விளங்குகிறதா? எதற்கு இயேசு பின்பற்றுகிறார்கள்? அப்பம் சாப்பிடுறது. அப்பம் சாப்பிட. என்ன அப்ப இயேசு என்ன அப்ப கடை போட வந்தாரா? இல்ல. அல்ல மீன் கடை போட வந்தாரா? இல்ல. இன்னைக்கு தவறாய் கிறிஸ்தவத்தில் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிற இந்த காலத்திலேயும். அப்ப இயேசு எதுக்கு வந்தார்? அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்ப ஒன்றை கவனிங்கள் பிரியமானவர்களே, ஒன்றை கவனிங்கள். இப்ப தேவகுமார் பிரதர் மட்டும்தான் வாசிக்கணும், மற்றவரெல்லாம் வாசிக்க கூடாது, அது சட்டத்துல இருக்கு என்பதாக நீங்க நினைக்கிறீங்க. அவர் எடுக்க கொஞ்சம் லேட் ஆனா மற்றவர்கள் கொஞ்சம் குயிக்கா வாசித்தால் இன்னும் கொஞ்சம் தகவல்களை கூடுதலாக நாம் பார்த்து விடலாமே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி நினைத்தால் அவர் எடுக்க லேட் ஆனா நீங்களும் எடுத்து வாசிக்கலாமே. எல்லாரும் பைபிள் வச்சிருக்கிறீங்களா? எல்லாம் நோட் புக் வைத்திருக்கிறீங்களா? அல்லது தலையணையும் பெட்ஷீட்டும் இருக்கிறதா? தலையணையும் பெட்ஷீட்டும் இருக்கிறதா? அல்லது பைபிளும் நோட்டும் பெண்ணும் இருக்கிறதா? பைபிளும் நோட்டும் பெண்ணும். வெரி குட், தேங்க்யூ சிஸ்டர். ரைட். சரி, இப்பொழுது கவனிங்க. இப்ப இயேசுவை எதற்கு பின்பற்றுகிறார்கள்? சோ இன்றைக்கும் இயேசு இப்படித்தான் பின்பற்றுகிறார். இதை அப்படி காட்டி கொடுக்கிறார்கள். இப்ப நான் முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸுக்கு வர போறோம். ரைட். இப்பொழுது இயேசு அடுத்து என்ன பதில் சொல்லுகிறார்? அவர் சொல்லுகிறார், நீங்கள் அற்புதம் செய்ததை பார்த்ததல்ல, நீங்க அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை பின்பற்றுகிறீர்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். சரி, அப்ப நித்திய ஜீவன், இப்ப உங்களுக்கு 3 வசனங்கள் நித்திய ஜீவன் உங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றேன். திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யோவான் 17:3 அது நித்திய ஜீவன் இருக்கிறது. அடுத்து யோவான் 3:16 அதுலயும் நித்திய ஜீவன் இருக்கிறது. யோவான் 6:27 இதுலயும் நித்திய ஜீவன் இருக்கிறது. அப்ப இயேசுடைய நோக்கம் என்ன? எதற்கு இந்த பூமிக்கு வந்தார்? அப்ப கடை போடவும் மீன் கடை போடவுமா? ஜூஸ் கடை போடவா? நித்திய ஜீவன் அளிக்க. இதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். உலக மனுஷரை விட்டுருங்க. இது சுவிசேஷம் அறிவிக்கிற முறையும் அப்படித்தான் போகுது. ஜூஸ் கடை போட இல்ல, அவர் ஹோட்டல் வைக்க இல்ல, அவர் அப்ப கடையும் வைக்க இல்ல, மீன் கடையும் வைக்க இல்ல. அது தேவையில்லை. அது இந்த பூமியில இருக்கு. நீங்க மீன் வாங்கி சாப்பிடலாம், அப்பம் வாங்கி சாப்பிடலாம்.
ஜூஸ் வாங்கி திராட்சை ரசம் வாங்கி குடிச்சு கொள்ளலாம். அதுக்கு இயேசு தேவையா? இல்ல. அது ஒரு சந்தர்ப்பத்துக்காக, அது ஒரு தேவைக்காக அவர் செய்தார். ஆனா அதுக்காக அவர் ஜூஸ் கடை முதலாளி கிடையாது. அப்பக்கடை முதலாளி கிடையாது. இன்னைக்கு சீப்பரா கொண்டு போய் சுவிசேஷம் என்ற போர்வையில இயேசுவை சீப்பரா இறக்கி வைத்திருக்கிறார்கள். அவர் யார்? உலகத்தை படைத்தவர். அவர் யார்? அவரை கொண்டுதான் உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. அவ இயேசுவனுடைய அந்த அதி முக்கியமான அதி மகத்துவத்தை பிசாசு கிறிஸ்தவ ஊழியர்களையும் கிறிஸ்தவர்களையும் கொண்டே எப்படியாக தாழ்த்தி வைத்திருக்கிறான் தெரியுமா? இந்த ரகசியங்களை முதல் பார்க்க வேண்டும். சங்கீதம் 14:2 என்ன வாசித்தீர்கள்? திரும்ப வாசிக்கலாம். சங்கீதம் 14:2. Praise the Lord. Hallelujah. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அப்ப என்ன உணர்வு ஒரு மனுஷனுக்கு இருக்கணும்? இது கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும், கிறிஸ்தவ அல்லாதவர்களுக்கும் பொருந்தும். அவர் பரலோகத்திலிருந்து தம்முடைய சிங்காசனத்திலிருந்து பூமியை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உணர்ச்சி வசப்பட்டு தேடுகிறவர்கள் அல்ல, உணர்வோடு தேடுகிறவர்கள் யார் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். சரி, என்ன உணர்வு? தேவனை தேடுகிற உணர்வு எதற்காக தேவை? சொல்லலாம். தேவனை தேடுகின்ற உணர்வு எதற்கு தேவை? நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு பாஸ்டர். வெரி குட். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு தேவனை அறிகின்ற அறிவு தேவை. அதைத்தான் யோவான் 17:3 சொல்லுகிறது. யோவான் 17:3 நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப நித்திய ஜீவன் என்றால் என்ன? இதற்கான அர்த்தம் உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறேன். அதை திரும்ப திரும்ப பார்ப்பதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. யாருக்கும் பண நஷ்டம் ஏற்படுகிறதா திரும்ப திரும்ப நாம் பார்க்கின்ற பொழுது? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. அது திரும்ப திரும்ப பார்க்கிறதா, தியானிக்கிறது, அதிகமான டீப்பா தியானிக்கிறதுன்றது. சரி, இப்ப கவனியுங்கள். எதற்கு தேவனை தேடுகின்ற உணர்வு தேவை என்றால் அதற்கு ஈக்குவல் ரெஃபரன்ஸ் வேர்டு யோவான் 17:3 தான். கவனிக்கிறீங்களா? அவரை அறிகின்ற அறிவும் உணர்வும் தேவை. எதற்கு? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. அப்ப நித்திய ஜீவன் என்றால் என்ன என்று நாம் கவனிக்கின்ற பொழுது, நித்திய ஜீவன் என்றால் என்ன என்று கவனிக்கும் இடத்தில் அதுதான் நிம்மதியான வாழ்வும் நிரந்தரமான வாழ்வுமாய் இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? நித்திய ஜீவன் என்றால் நிரந்தரமானதும் நிம்மதியான வாழ்வு. அப்படி நாம் பார்க்கும் பொழுது இது தேவன் கொடுக்கிறார். இதற்காக பரலோகத்திற்கு பிதா தம்முடைய ஒரே பெயரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். எதற்கு? அப்பக்கடையோ ஜூஸ் கடையோ கருவாட்டு கடையோ மீன் கடையோ போடுவதற்கு அல்ல, மாறாக கிறிஸ்து ஏன் அவர் ஜீவனை கொடுத்தார், ஏன் சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார், அதனுடைய பர்பஸ் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன என்பதை பிசாசு இன்னைக்கு மறைத்து கொச்சப்படுத்தி அந்த நோக்கத்தை மக்கள் காண விடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கமே நித்திய ஜீவன் கொடுக்க. அப்ப நித்திய ஜீவனுக்கு எதிரான வார்த்தை என்ன? நித்தியம் இல்லாத வாழ்க்கை. எதிரான வாழ்க்கை என்ன? நித்தியம் இல்லாத வாழ்க்கை. நேற்றைய தினத்திலே நான் ஒரு திருச்சபையில பிரசங்கம் பண்ணினேன். அப்பொழுது நான் மக்களிடத்துல கேட்டேன்,
நீங்கள் எத்தனை வயதிலே மரிப்பீர்கள் என்று. இப்ப உங்களிடத்துல அந்த கேள்வியை நான் கேட்கிறேன். யாராவது பதில் சொல்லக்கூடுமானால் நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஜென்டில்மேன் என்று நான் உங்களை பாராட்டுகிறேன். ஓகேயா? கவனியுங்கள். இப்ப இந்த இணைப்புல கிட்டத்தட்ட 13 பேர் இருக்கிறோம். மக்கள் குறைந்து விட்டார்கள், பரவாயில்ல, இதுவே பெரிய ஒரு விஷயம்தான். உங்களிடத்துல கேட்கிறேன், இந்த 13 பேர் என்னையும் சேர்த்துதான் 13 பேர் இருக்கிறோம். இப்ப நான் உட்பட நீங்கள் எத்தனை வயதிலே மரிப்பீர்கள் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. வேதத்தின்படி 70 முதல் 80 வரை அப்படிதான் சொல்லியிருக்கு. ஐயா, இப்ப வேதமெல்லாம் நான் சொல்லல ஐயா. நீங்க எத்தனை வயசுல மரிப்பீர்கள் தான் கேள்வி. தெரியாது. வேதத்தின்படி 70, 80 சொல்றீங்க, அதுவும் கூட அன்சுவர் தான். இப்ப நான் கேட்கிற கேள்வி நான் உட்பட சரியா எத்தனை வயதுல மரிப்பீர்கள்? தெரியாது பாஸ்டர். தெரியாது. அதுதான் சரியான பதில். அப்படி என்றால் நாம் எத்தனை காலம் வாழ போகிறோம் என்றது நமக்கு நிச்சயம் இல்லை என்று அர்த்தம். சொல்றவங்களுக்கு புரிகிறதா? புரியுது பாஸ்டர். நாம் எத்தனை காலம் வாழ போகிறோம் என்று நமக்கே தெரியாது. அப்படி என்றால் இந்த வாழ்க்கைக்கு பேர் என்ன? நிச்சயமில்லாத வாழ்க்கை, நிரந்தரமில்லாத வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை. அப்படி என்றால் நிச்சயமான வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் நிரந்தரமான வாழ்க்கையும் எது? பிளீஸ் ஆன்சர். பதில் சொல்லுங்க. நித்திய ராஜ்யத்துக்கு போறதா நிரந்தரமான வாழ்க்கை. எல்லாரும் கேக்குறீங்களா? எல்லாருக்கும் புரிகிறதா? புரியுது பாஸ்டர். அப்ப இந்த வாழ்க்கையில இது அழிந்து போகிற வாழ்க்கை. அது எந்த விதத்திலையும் அழிவை நோக்கி போகலாம். அது யுத்த முனையிலே அழியலாம், மற்றது சுனாமியிலே அழியலாம், கொரோனாவிலே அழியலாம், விபத்திலே அழியலாம், பெரும் வெள்ளத்திலே அழியலாம், அல்லது நோய்வாய்ப்பட்டு அழியலாம். இது அழிந்து போகிற வாழ்க்கை. அழியாத வாழ்க்கை ஒன்றே ஒன்று. அதுதான் என்னது? நித்திய ஜீவன். அதுதான் கடவுளுடைய ஊடகமாகிய வேத. அப்ப அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது என்றால், கிறிஸ்துவை அறிகின்ற அறிவுதான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு வழிவகுக்கின்றது. கவனிக்கிறீங்களா? அப்ப எந்த ஒரு மனுஷனும் கிறிஸ்துவை அறியாதவனாயிருந்தால் அவன் நித்திய ஜீவனை அடைய முடியாது. அப்ப இந்த உலகத்திலே மனிதன் சாகிறது வேதாகமத்தின்படி ஒரு பெரிய பொருட்டல்ல. நான் போன முறை நான் சொன்னேன், ஒரு முஸ்லிம் ஒரு பேட்டியை பார்த்தேன். இந்த மண் சரிவுல அவருடைய குடும்பங்கள் போய்விட்டது. ஆனால் அவர்கள் எந்த குறையும் கடவுள் அவர்கள் அல்லாஹ் என்று சொல்லுகிறவர்கள் அல்லாஹ் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்லாம் சொல்ல இல்லை. காரணம் என்ன? முஸ்லிம்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? மரித்து போனால் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் என்று அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள். ஆனா கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறோமா? உலக மனுஷருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? உலக மனுஷருக்கு வேதம் தெரியாது, நித்திய ஜீவன் என்றா என்னன்னு தெரியாது. அவளுக்கு தெரியும். ஆனா அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மரித்ததின் பின்பு ஏதோ சடங்குகளை செய்தால், ஏதோ ஒரு பரிகாரங்களை செய்தால் அவர்கள் மோட்சம் அடைவார்கள் என்ற ஒரு தவறான நம்பிக்கை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதுபோலத்தான் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தவறான நம்பிக்கை இருக்கிறது. மரித்து போன பின்பு ஃபாதரை கூட்டிக் கொண்டு அல்லது பாஸ்டரை கூட்டிக் கொண்டு
அல்லது ரெவரண்டை பிஷப்பை கூட்டிக் கொண்டு வந்து அந்த பிரேதப்பட்டியில படுத்திருக்கிற அந்த அந்த மனிதனை அவர் பரலோகம் அனுப்புகிறார். எப்படி அனுப்புகிறார்? அவர் ஜெபம் பண்ணியோ, பாட்டு படிச்சோ, அல்லது வேதத்தை வாசித்தோ, அல்லது அந்த அந்த குழியிலே, அந்த புதைக்கின்ற அந்த குழியிலே வைத்து ஒரு வசனத்தை வாசித்து மண்ணை போட்டால் மட்டும் பரலோகம் போய்விடலாமா? இல்ல. நாம உயிரோடு இருக்கிற வாழ்க்கை நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. அப்ப தேவன் நமக்கென்று ஒரு நிரந்தரமான வாழ்க்கை வைத்திருக்கிறார். அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு நேராய் எங்களை கடவுளுடைய ஊடகமாகிய வேதாகமம் நடத்துகின்றது. இதை கவனிக்க தவறுகின்ற கிறிஸ்தவர்கள், எதுக்கு கிறிஸ்தவர்கள் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றினால் எல்லா மனிதரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் போய்விடும் என்று வேதம் எச்சரிக்கின்றது. ஆனால் நாம் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சரியான முறையிலே வேதம் போதிக்கப்படாதபடியினால் அவர்களுக்கும் அந்நியர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. இப்ப இந்த சாவை குறித்து, இந்த அழிவை குறித்து என்ன நினைக்கின்றோம்? இப்ப நாம விரும்புகிற இனி வரக்கூடாது என்று நாம் ஜெபம் பண்ணுகிறோம். ஆனா வராமல் இருக்காது என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆனா நாம என்ன ஜெபிக்கிறோம்? நாம என்ன ஆசைப்படுகிறோம்? உலக மனுஷரை போல் நாமும் ஆசைப்படுகிறோம். என்ன ஆசைப்படுகிறோம்? இனி வரக்கூடாது. அது எப்படி நாம சொல்ல முடியும்? வரக்கூடாதுன்னா மனம் திரும்புங்கள். மனம் திரும்பினால் மட்டும்தான் மறுவாழ்வு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை கிடைக்கும். மனம் திரும்பாத எவருக்கும் அது நானா இருக்கு, நீங்களா இருக்கு, எவருக்குமே என்ன இல்ல, பனிஷ்மெண்ட் தான். ஆமென். சும்மா கிருபை கிருபை என்று இன்னைக்கு நிறைய பேர் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்பொழுது கவனிப்போம். இனி நடக்குமா நடக்காதா? உலக ஊடகமும் சொல்லுது நடக்கும் என்று. உலகத்தில் இருக்க ஊடகமும் சொல்லுகிறது இனியும் நடக்கும் என்று சொல்லுகிறது. ஆனால் கடவுளுடைய ஊடகம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். அது நடக்கும் என்று சொல்லுகிறதா, நடக்கவில்லை என்று சொல்லுகிறதா? வாசிக்கலாம். மத்தேயு 24வது அதிகாரம் 37வது வசனம். Thank you Jesus. மத்தேயு 24:37. அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் இல்ல, யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி. கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. நோவாவின் காலத்தில் 24:37 வாசிங்க. ஒரு ஆள் தவறுனா மற்றவங்க வாசிங்க, நேரம் போகுதெல்லாம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும். உலக ஊடகங்களும் சொல்லுகிறது இனியும் பிரச்சனை இருக்கண்டு. கடவுளுடைய ஊடகமாகிய வேதமும் சொல்லுகிறது இனியும் பிரச்சனை இருக்கண்டு. அது அப்ப எப்படி கிறிஸ்தவளாய் நாம் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க? எப்படி நீங்க எதிர்பார்ப்பீங்க? சொல்லுங்க. அப்ப நாம தவறாய் பயணிக்கிறோம், தவறாய் சிந்திக்கிறோம், வேதத்துக்கு விரோதமாய் நாம் பேசுகிறோம். கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். உலக ஊடகமும் சொல்லுகிறது பிரச்சனை இருக்கிறது. ஆனா கடவுளுடைய ஊடகமும் சொல்லுகிறது பிரச்சனை இருக்கிறது. இப்ப இதுல இருந்து நாம எப்படி என்ன செய்யலாம் என்பதைத்தான் கவனிக்க வேண்டுமே தவிர, ரைட் ரைட் நீங்கள் நாம சொல்லுகிற போல எதிர்பார்க்கிற போல அதை நிப்பாட்டலாம். எப்பொழுது நிப்பாட்டலாம்? இப்ப எல்லாரும் நினிவேக்கு போவோம். எல்லாரும் நினிவேக்கு போவோம். நினிவேயும் பாவத்தினால் நிறைந்த ஒரு தேசம். அந்த நினிவேக்கு யோனா தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பினார். அவருடைய தடம் புரள்றது அது இதெல்லாம் விட்டுருங்க. ஆனா தேவனுடைய காரியத்தை மட்டும் பார்ப்போம். நீங்க மனம் திரும்பாவிட்டால் இந்த லட்சக்கணக்கான நினிவே பட்டணத்தை அழிக்க போறேன்னு தேவன் சொல்லுகிறார் என்றது சுவிசேஷம்.
ரைட். அங்கே அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போது அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? அரசனிலிருந்து மனம் ஆண்டி திரும்பினார்கள். வரைக்கும், அரசனிலிருந்து ஆண்டி வரைக்கும், பால் குடிக்கிற குழந்தையிலிருந்து மிருகங்கள் வரைக்கும் உணவு தவிர்த்து உணர்வடைந்து தேவனை நோக்கி மனம் திரும்பி பார்த்தார்கள். பட்டணம் காக்கப்பட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, தேவனுடைய ஜனங்களே, இது இலங்கையிலே நடக்குமா? இது இந்தியாவிலே நடக்குமா? இது சர்வதேசத்திலே நடக்குமா? சொல்லுங்க. நடக்க வாய்ப்பு நடக்காது. இருக்கா? நடக்காது பாஸ்டர். அப்ப எப்படி அழிவு நிப்பாட்டப்படும்? மனம் திரும்பினால் அழிவு நிப்பாட்டப்படும். ஆனா மனம் திரும்பாத பட்சத்துல அழிவுதான். இதுல இருந்து நாம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கலாம். நாம் அவர்களுக்காக ஜெபிக்கலாம். அவர்களுக்கு முடிந்த உதவிகளை நாம் செய்யலாம். அது தவறு கிடையாது. ஆனால் தேவனுடைய காரியத்தை நிப்பாட்டுறதுக்கு நாம் கமாண்டிங் கொடுக்க முடியாது. அது சரியான. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபம் பண்ண தெரியல. நிறைய பேர் ஆண்டவருக்கு எதிராக ஜெபம் பண்ணுகிறார்கள். அது அவர்களுக்கு புரிய மாட்டேங்குது. வேத அறிவு இல்லாதனால அவங்க இஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணுகிறார்கள். அடிக்கிறேன், உடைக்கிறேன், பிடிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஜெபம் எல்லாம் செய்கிறார்கள். என்றைக்கும் தேவனுடைய இரக்கத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர் இறங்க வேண்டும். அவர் கிருபை செய்ய வேண்டும். அவருடைய தயவுக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம கமாண்டிங் கொடுக்க முடியாது. நாம் தேவனை விட அதிகாரிகள் கிடையாது. உயர் அதிகாரிகள் கமாண்டிங் கொடுக்கிறது போல, கட்டளையிடுவது போல நாம் கட்டளையிட முடியாது. இது தவறான வழிநடத்துதல். நீங்க தெளிவடையுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட். இப்பொழுது வருவோம். முக்கியமான செய்திக்கு வரப்போகிறோம். ரைட். இப்பொழுது இந்த ஜீவன் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி அழியாது என்று சொல்லுவீங்க? எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேதுருவின் புத்தகம், 2 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும். ரைட். இப்பொழுது கவனிங்க. இப்ப பூர்வ காலத்திலே தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் கவனிங்க. எப்படி உலகம் படைக்கப்பட்டது என்பது இங்கே சொல்லப்படுகிறது. அதன் பின்பு 6வது வசனம் நான் வாசிக்கின்றேன். அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். 2வதாக படைக்கப்பட்ட உலகம், சரியா, படைக்கப்பட்ட உலகம் ஜலத்தினாலே அழிந்தது என்பதை இன்னைக்கும் மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள். 7வது வசனம் நான் வாசிக்கிறேன். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு என்ன சொல்றீங்க? அப்ப தேவனுடைய விருப்பம் நடக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? முதல் தேவனை அறிந்து கொள்ளுங்கள். நித்திய ஜீவனை பற்றி அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்துல நாம் சாக போகிறோம். அது நிச்சயம். மரணம் நிச்சயம். இது மறிக்க முடியாது. நான் இன்றைக்கு உயிரோடு இருந்து பேசிக்கொண்டு இருக்கிறேன். நாளைக்கு நான் மறித்து விடுவேன். அது எப்படி நீங்க மரணம் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? மரணம் எப்ப வராது? நித்திய ஜீவன்ல தான் மரணம் இல்ல. கவனிக்கிறீங்களா? இப்ப இந்த 7வது வசனத்தை கவனிப்போம். தயவு செய்து பிளீஸ் செவிமடுங்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. 9வது வசனம் நான் வாசிக்கிறேன். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி
கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையாயிருக்கிறார். இப்ப எதற்கு இயேசுடைய வருகை டிலே பண்ணுது? நாம் மத்தேயு 24 வாசித்தோம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்ப மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கின்ற பொழுது நீங்கள் வேதத்தை மாற்ற முடியுமா? தேவனுடைய செயலை மாற்ற முடியுமா? சாகிறார்கள். எல்லாரும் சாகத்தான் போகிறோம். ஏதோ ஒரு விதத்துல சாக போகிறோம். ஆனா செத்ததின் பின்பு எங்கே போக போகிறோம்? அந்த சிந்தனை இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அந்த சிந்தனையை நாம் கொண்டிருக்கிறோமா? சராசரி வேதத்தை அறியாதவர்களைப் போல கிறிஸ்தவர்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நித்திய ஜீவன் தான் நிரந்தரமான வாழ்வு, நிம்மதியான வாழ்வு. இந்த உலக வாழ்வு அழிந்து போகிற வாழ்வு. சரி, 1 பேதுருவை திருப்புங்கள். அதில் 1வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உதிர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், தயவு செய்து செவி கொடுங்கள். சும்மா உலக மனுஷர், ரட்சிக்கப்படாத மனுஷர் பேசுறது போல நாங்க பேசி ஜெபிக்க கூடாது. வேதத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? மனிதனை பற்றி என்ன வேதம் சொல்லுகிறது? மாமிசம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் 25 வாசியங்கள். 25 வாசியங்கள். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. அப்ப எது நிலைத்திருக்கும்? கர்த்தருடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. அப்ப இங்கதான் நாம பயணிக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளதான் நம்ம இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை அறிகின்ற அறிவில வளரணும். சும்மா நான் சாக மாட்டேன், அவன் சாக கூடாது, இவங்க சாக கூடாது. என்ன ஜெபம்? நான் கேட்கிறேன், என்ன ஜெபம் பண்றீங்க? சாவக்கூடாதுன்னு நினைச்சா மனம் திரும்புதல் தான் வழி. மனம் திரும்புதல் தான் வழி. இப்ப இந்த நிவாரணம் கொடுப்பதினால அவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்க போறதில்லை, ஆனா சாப்பிடுவார்கள். இப்ப உதாரணத்துக்கு ஒரு தாய் பிள்ளை இழந்து போய்விட்டது. இப்ப 10 லட்சமோ 20 லட்சம் கொடுத்தால் அந்த பிள்ளைக்கு இணையாக இந்த காசு ஈடு செய்யுமா? இல்லை, இல்லை. மாமிசம், அதாவது மாமிசம் புல்லை போல உலர்ந்து போகும். மாமிசம் என்பது என்ன? நம்முடைய சரீரம். அப்ப நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா வெளியேற பெற்றது. அந்த ஆத்துமா மீட்படைந்து நித்தியத்துக்கு போகணும். ஒன்று நித்திய அழிவுக்கு போக வேண்டும், அல்லது நித்திய ராஜ்யத்துக்கு போக வேண்டும். சரி, இப்பொழுது கவனத்துல கொள்ளுங்கள். ஆகவே தான் இந்த உலகத்துல நீ பொருள் சேர்க்காதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனா நாம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 33வது வசனம். 33வது வசனம். Thank you Jesus. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. ரைட். இப்ப இந்த போதனைகள் யார் இன்னைக்கு எந்த சபையில போதிக்கப்படுகிறது? எந்த சபையில சொல்லிக் கொடுக்கிறார்கள்? இதெல்லாம் மக்களுக்கு தெரியவே தெரியாது. எப்படி அவிசுவாசிகளுக்கு தெரியாதோ அது போல விசுவாசிகளுக்கும் தெரியாது. இந்த சத்தியங்கள் இல்லை. அப்ப எதற்கு இந்த வசனம் சொல்லப்பட்டது? நாம் என்ன பார்த்தோம்? வசனம் ஒழியாது. மாமிசம் ஒளிந்து போகும், உலகமும் அதன் கிரியைகள் எல்லாம் அழிந்து போகும், ஆனா வசனம் அழிந்து போகாது. அப்ப வசனம் என்ன சொல்லுகிறது? 34, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ
அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அப்ப உங்களுடைய இருதயம் நித்திய ஜீவனுக்கு நேராக இருந்தால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். அல்லது உங்களுடைய இருதயம் இந்த உலகத்தை பற்றி இருந்தால் உலகத்தோடு அழிந்து போக வேண்டியதா. இதுதான் நிதர்சனம், இதுதான் யதார்த்தம். வேதத்தை சரியாய் கற்றுக்கொள்ள வேண்டும், வேதத்தை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா அறகுறையா படித்து விட்டு அறகுறையா நாம போதிக்க போகக்கூடாது. இப்ப சுவிசேஷம் அறிவிக்கிறோம் என்று சொல்லுகிறோமே, முதல் சுவிசேஷம் அறிவிக்கிறவருக்கு சரியான சத்தியம் தெரியுமா? இமோஷன்ல போவோம், ஒரு ஆர்வத்துல போறோம், ஒரு துண்டு பிரதியை கொடுக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்ததின் பிறகு அவர்களை நீங்க நித்திய ஜீவனுக்கு நடத்துகிறீர்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள்? அவர்களை நடத்துவதற்கு நமக்கு சத்தியம் தெரிஞ்சிருக்கணும், நாம சத்தியத்துக்குள்ள இருக்க வேண்டும். என்னை பொறுத்த மட்டும் நான் நேற்று கூட ஈவினிங் ஒரு வீட்டில ஒரு பிரின்சிபலை சந்தித்தேன். அவர்களை வீட்டில நான் சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் ஒருவருக்கு சுவிசேஷம் சொல்லுவேன் என்றால் முதல் எனக்கு சத்தியம் தெரிய வேண்டும். சத்தியம் தெரிகிற நான் சத்தியத்துக்குள்ள இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு நான் சொல்ல முடியும். பொய் சொல்லக்கூடாது நான் கற்பிப்பேன் என்றால் நான் பொய் சொல்லக்கூடாது. அன்பாயிருங்கள் என்று நான் கற்பிப்பேன் என்றால் நான் அன்பாய் இருக்க வேண்டும். இப்ப நான் அன்பாய் இல்லாமல் நான் பொய் சொல்லிக்கொண்டு எப்படி நான் ஒருவருக்கு நற்செய்தி சொல்லுவது? தவறான வழி நடத்துதல். ஆத்தும ஆதாயம் செய்கிறோம், ஜனங்களை கூட்ட பார்க்கிறோம். ஆனா ஜனங்கள் வந்ததின் பின்பு எங்க கூட்டிக் கொண்டு போகிறோம்? அவளை எவ்வாறு வழி நடத்துகிறோம்? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அநேகருக்கு கிடைக்காத பாக்கியம் இந்த காலவழியில தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். பிரயோசனப்படுத்திக் கொள்ளும். நினைச்சா வருவோம், நினைச்சா வரமாட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இதை எடுத்து பல்ல கடிச்சிட்டு கற்றுக்கொள்ளுங்க. தடைகள் வரும். சும்மா உப்பு சப்பு இல்லாததுக்கெல்லாம் கூட்டங்கள் போகும். ஆனால் சாரமுள்ள, சத்தியமுள்ள, தேவ சித்தமுள்ள வார்த்தைக்கு கூட்டங்கள் குறைவு. கவனிக்கிறீங்களா? ஆமென். ஆனால் உப்பு சப்பு இல்லாததுக்கு நிறைய கூட்டங்கள் போகும். ஆனா அதுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும், அவனை போயிட்டு போறான், விடுவோம், அங்க ஒண்ணுமில்லை, அது அவனுக்கு தெரியும் பிசாசுக்கு. அதனால நீங்க போங்க. ஆனா விஷயம் இருக்கிற இடத்துல பிசாசு விட மாட்டான். தடைகளை தாண்டி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்டவர்கள், 30க்கு மேற்பட்டவர்கள் இந்த ஸ்டடியில பங்கெடுத்தார்கள். இப்ப கடைசியா 12 பேர் வந்து நிக்கிறோம். 13ல ஒன்று போயிட்டது, எங்கேயோ போயிட்டது. 13 பேர் இருந்தோம், ஒரு ஆளை காண இல்ல, தேடுங்க. மீட்பு குழுவிட்ட சொல்லி தேடுங்க. போன் மிஸ்டேக் நினைக்கிறேன் பாஸ்டர். போன் கம்ப்ளைண்ட் நினைக்கிறேன். சார்ஜ் எல்லாம் சரி, நீங்க தேடி ஒரு பதில சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, சோத்திரம். கவனியுங்கள் அன்பானவர்களே, ஒருவேளை நான் தவறாய் பேசினால் மன்னியுங்கள் பிளீஸ். நானும் ஒரு நாள் பொய் சொல்லி கொண்டுதான் ஊழியம் செய்தேன். சும்மா மக்களுக்காக நான் ஊழியம் செய்தேன். ஆனா இன்றைக்கு நான் மக்களுக்காக ஊழியம் செய்யல, தேவனுடைய சார்பில் இருந்து தேவனுக்காக செய்கிறேன். ஏன்னா தேவன் தான் என்னை நேசிக்கிறவர். மனிதர்கள் இன்னைக்கு நல்லவன் என்று சொல்லலாம், கெட்டவன் என்று சொல்லலாம், காலை வாரி விடுவார்கள். ஆனா தேவன் கால் வார மாட்டார். அவருக்கு நான் உண்மையாக நடந்தேன் என்றால் அவரிடத்தில் எனக்கு பரிசு உண்டு. மனிதனிடத்துல தருகின்ற பரிசை விட தேவனிடத்துல பெறுவதுதான் உண்மையான பரிசு, கிரீடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். தொடர்ந்து நான் இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில திங்கள், புதன், வெள்ளிக்கிழமைகளிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். செவ்வாய், சனிக்கிழமைகளில ஜீசஸ் தி வே மினிஸ்ட்ரியில தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். யாராவது பொறுப்பெடுக்கிறீங்களா? அல்ல ஜெபம் பண்ணி முடிப்போமா? பாஸ்டர் ப்ரே பண்ணி முடிச்சிருங்க பாஸ்டர். ரைட், ஓகே, தேங்க்யூ. பாஸ்டர் சந்தோஷ் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட், இருக்கிறீங்களா? சந்தோஷ் பாஸ்டர், ரைட், பரவாயில்ல, அப்ப நான் ஜெபிக்கிறேன். ஓகே,
எங்களை அதிகமா நேசிக்கிறதான பரலோகத்திலே இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளையிலே இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியின் ஊடாக நாங்கள் ஒன்றிணைந்து உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். கர்த்தர் வந்த ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலே வர தடப்பட்ட பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். வருகிற நாட்களில் எந்த விதமான இன்டர்நெட் இஷ்யூஸ்கள் இல்லாதபடிக்கு எல்லாரும் தவறாமல் இதில் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. வந்த ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தை கேட்டு இருக்கிறார்கள். இந்த சத்தியத்தின்படி வாழவும் மற்றவர்களை சத்தியத்துக்குள்ளே வழி நடத்தவும் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இவளுக்கு நல்ல சுகபலன், ஆரோக்கியம், கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. குறிப்பாக டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கா ஜெபிக்கிறேன். அன்பு சகோதரன் கேசிக்கா ஜெபிக்கிறேன். மகனை ஆஸ்வதிப்பீராக. அவருடைய காரியங்கள்லாம் வாய்க்க பண்ணுவீராக. அப்படியாக நினைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் தேவன் ஆஸ்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து மறுபடியும் நாங்கள் மனிதனாய் இருக்கிறதுனால ஆண்டவரே, எங்களுக்கு ஒருவர் அடித்தால், ஒரு பிரச்சனை வந்தால் வலிக்கின்றது, நோகும், அந்த உணர்வு இருக்கிறது, மாமிசத்தில் இருக்கின்றோம். அது போன்று இந்த நாளிலே அநேகர் எங்களுடைய தேசத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தகப்பனே, ஆண்டவரே, அவர்களுக்கு உணவில்லாருக்கு உணவும், உடையில்லாருக்கு உடைகளையும், இருப்பிடம் இல்லாருக்கு இருப்பிடங்களையும் நீர் ஆயத்த பண்ணி கொடுப்பீராக. எல்லாரும் உம்மை அறிகின்ற அறிவிலே வந்து நிரந்தரமானதும் ஆண்டவரே நிம்மதியானதும் உம்முடைய நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள, உம்மை அறிந்து கொள்ள எல்லா மக்களுக்கும், இலங்கையில இருக்கிற எல்லா மக்களுக்கும், இந்தியாவில இருக்க எல்லா மக்களுக்கும், ஆண்டவரே மற்ற தேசங்களில் இருக்க எல்லா மக்களுக்கும் நீர் அந்த கிருபையை கொடுப்பீராக. ஊழியம் செய்கிற ஊழியர்களும் உண்மையும் உத்தமத்தோடு ஆண்டவரே இந்த வார்த்தைகளை, சத்தியத்தை சத்தியமாய் பகிர்ந்து கொண்டு அநேகரை நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்துவதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். புதிதாக இந்த நாளில வந்த